சென்னையில் கொள்ளை சம்பவங்களை தடுக்க 24 மணி நேர போலீஸ் ரோந்து நடந்து வருவதாகவும் இதில் 2000 போலீசார் கூடுதலாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் சென்னை போலீஸ் துணை கமிஷனர் தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த சென்னை போலீஸ் துணை கமிஷனர் தாமரைக்கண்ணன் கடந்த சில மாதங்களாக சென்னையில் நகை பறிப்பு, கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் குறைந்துள்ளதாகவும், நில அபகரிப்பு, சங்கிலி பறிப்பு உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்ட 119 பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் கொள்ளை சம்பவங்களை தடுக்க 24 மணி நேரமும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், இதற்காக கூடுதலாக 2000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தாமரைக்கண்ணன் கூறினார். மாசத்துல ஒரு 89 பேர் குண்டாஸ் ஆக்ட்ல டீடைன் பண்ணியிருக்கிறோம். 4 பேர் லேண்ட் கிராபிங் கேசஸ்ல டீடைன் பண்ணியிருக்கிறோம். இந்த தீவிர நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும். இப்போ ஒரு அடிஷனலாக ஒரு 2000 பேர், இப்போ 2200 பேர் சிட்டி போலீஸுக்கு வந்துருக்காங்க. இப்போ அதிக அளவில் நமக்கு மேன் பவரும் இப்போ கொடுத்துருக்குறாங்க. அதனால இன்னும் தடுப்பு நடவடிக்கைகள் இன்னும் தீவிரப்படுத்தப்படும். நில அபகரிப்பு தொடர்பான வழக்குகள் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும், கல்லூரிகளில் ராகிங்கில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பேருந்து நிலையங்கள், பேருந்துகளில் ராகிங்கை தடுக்க பெண் போலீசார் மாறு வேடத்தில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தாமரைக்கண்ணன் தெரிவித்தார். ஈவ் டீசிங் தடுக்கிறதுக்கு ஸ்பெஷலாக இப்போ உமன் போலீஸ் மஃப்டியில் பஸ் ஸ்டாப்ஸ், காலேஜஸ் ஏரியாஸ், அது மாதிரி பஸ்ஸில் உமன் போலீஸ் மஃப்டியில் டீகாய்ஸ் மாதிரி அனுப்புகிறோம். அது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது, மிஸ்பிஹேவியர் வரும்போது அங்கேயே ஆன் தி ஸ்பாட் we will take action. சென்னையில் கல்லூரி மாணவர்கள் பஸ் டே கொண்டாட இனி அனுமதி வழங்கப்படாது என்று கூறிய தாமரைக்கண்ணன், அதையும் மீறி பஸ் டே கொண்டாடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். சென்னை மாநகரில் கடந்த ஒரு மாதத்தில் திருட்டு போன 579 சவரன் தங்க நகைகள், 1.5 கிலோ வெள்ளி பொருட்கள், 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், 10 லேப்டாப்கள் மற்றும் 2 4 சக்கர வாகனங்கள் உட்பட 9 இருசக்கர வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த பொருட்களின் மதிப்பு 1 கோடி ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பொருட்களை உரியவர்களிடம் தாமரைக்கண்ணன் ஒப்படைத்தார்.